உம் மனைவிக்காக நீர் நன்றி சொல்ல வேண்டும். நீர் குடிகாரராக இருந்தாலும் பிள்ளைகளின் உள்ளத்தில் மீது வெறுப்பை விதைக்காமல் உம்மை அன்பு செய்ய அவர் கற்றுக் கொடுத்தார். குடித்துவிட்டு வந்து தன்னை கொடுமைப்படுத்தி ஒரு பெண்ணியவாதியாக மாற்றிய இப்படிப்பட்ட ஒரு தந்தையை கிடைக்கப்பெற்ற மகள் ஒரு துர்பாக்கியசாலி. அவள் எவ்வளவு ஏமாந்து போயிருப்பாள்! மகளின் திறமைகளை வளர்க்க நீர் ஏன் உதவவில்லை? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுகிற போது ஒரு ஆணின் சிரமங்களை அறிந்து கொள்கிறேன். ஒரு பெண் கடவுளோடு இணைந்திருக்கும் போது பாவத்தோடு அல்ல, கடவுளிடமே செல்கிறாள். ஒரு பெண் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? கடவுளுடைய மென்மையும் கனிவும் நிறைந்த பாத்திரம்தான் அவள். இந்த மென்மையோடும் கனிவோடும் ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டும் போது, அந்த குழந்தை தாயின் பாலை அருந்தும்போது தூய ஆவியார் குழந்தையையும் தாயையும் ஆட்கொள்கின்றார். தன் மகள் அழுக்காகவோ அருவருப்பாகவோ இருந்தாலும் கூட ஒரு தாய் என்ன சொல்வார்? பாருங்கள், என் மகள் எவ்வளவு அழகாய் அன்பாய் இருக்கிறாள் என்று. என் மகள் பெரிய அறிவாளி, அவள் நடக்கிற அழகை பாருங்களேன், என் மகள் ரொம்ப நல்லவள். இப்படித்தான் ஒரு தாய் தன் மகளை உருவாக்குகின்றார். ஒரு பெண் என்றால் யார் தெரியுமா? மனித இனத்தை உருவாக்கும் சிற்பி. கடவுள் தன் அன்பையும் கனிவையும் மென்மையையும் ஒரு தாய் வழியாகவே மனித இனத்திற்கு கொடுக்கின்றார். சாத்தான் என்ன செய்தான் தெரியுமா? மிக முக்கியமான, யாராலும் பதில் மாற்று செய்ய முடியாத உயரிய நிலையில் இருந்த பெண்களை சாத்தான் வேலைக்கு செல்லவும் குடும்பத்தை காப்பாற்றவும் இழுத்து போட்டான். நம் குழந்தைகளுக்கு இப்போது யார் கற்றுக் கொடுக்கிறார்கள்? தொலைக்காட்சி, சமூக வலைத்தளங்கள், கணினி, காணொளி, விளையாட்டுக்கள் முதலியனதான். அதனால்தான் தற்கொலை செய்ய முயல்கிற மன அழுத்தம் கொண்ட பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். நான் யார் என்பதை கண்டுபிடிக்க வைத்த என் தீர்ப்பு. என் பெற்றோரின் வேதனையை நான் கண்டபோது எனக்கு உண்டான வேதனையை உங்களால் கற்பனை பண்ண முடியாது. நான் ஒரு கத்தோலிக்கர். நான் இங்கு இருக்கக்கூடாது. தயவு செய்து இங்கிருந்து என்னை வெளியேற்றுங்கள் என்று கத்தத் தொடங்கினேன். நான் ஒரு கத்தோலிக்கர் என்று 2ஆம் முறையாக கத்திய போது ஒரு இனிமையான, மிக இனிமையான குரலை கேட்டேன். அங்கிருந்த எல்லாம் அமைதியில் நிறைந்து படைப்பு அனைத்தும் அன்பால் அதிர்ந்தன. அங்கிருக்கின்ற பயங்கரமானவை எல்லாம் முகம் குப்புற விழுந்து ஆராதனை செய்தன. அவைகள் அப்படி வணங்கி ஆராதிப்பதை நான் கண்டபோது என்னை குறித்து நானே வெட்கி தலை குனிந்தேன். ஏன் தெரியுமா என் சகோதர சகோதரிகளே? ஆண்டவரின் குரலை கேட்டதும் ஆராதித்த அந்த சாத்தான்களை விட ஆணவக்காரியாக இருந்தேன். தொடர்வோமா நண்பர்களே?